முடியாம அவன் ஜெயிச்சு கொண்டிருக்கான் சீசன். அவன் சொல்றான், ஒருத்தர் சொல்றான், கடையில போய் வாங்கினாலும் இவ்வளவு ஜனங்களுக்கு கடையில சாப்பாடு இருக்காது. அதுல ஒருத்தன் சொல்றான், ஓடி வந்து, ஆண்டவரே ஒரு சின்ன பையன் என்ன இருக்கான், எத்தனை அப்பம்? 5 அப்பம் 2 மீன். நான் நினைக்கிறேன் அந்த பிள்ளைய பெற்ற தாய் தந்த பிள்ளை பசியா இருப்பான்னு தெரிஞ்சு அவன் பசியா இருக்க கூடாதுன்னு சொல்லி அதனால எனக்கு கொஞ்சம் சாப்பிடக்கூடிய இருந்திருப்பான் நினைக்கிறேன். அதனால 5 அப்பத்தை 2 மீனை கொடுத்து இப்போ இயேசுவை பார்த்துக்க போறாதே. அவன் சாப்பாட்டுக்காக போறனா இருந்திருந்தா அந்த 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு போய்ப்பான? சொல்லுங்களேன். இல்ல, அவன் இயேசுட்ட போனவன் சாப்பாடு போகல. அவர் தான் இந்த 5 அப்பத்தை கொண்டு வா, ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்குறான் இயேசுட்ட. இந்த 5 அப்பம் 2 மீனையும் இந்த சிறு பையன் இருந்துச்சு. அப்ப ஏ சொன்னாரு, அதை இங்க கொண்டு வா, அத இங்க கொண்டு வாங்க. அதை வாங்கி அப்படியே வாழத்தானந்து பார்த்து பிதாட்ட ஜெபம் பண்ணி போட்டு கீழே வச்சாரு. எடுக்க 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 குறையல. அந்த 5 அப்பம் எடுக்க எடுக்க குறையவே இல்லை, போய்கொண்டே இருக்குது. எடுக்க 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 கூட 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 கொட்டுறான். கூட கூட கொட்டி 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 12 கூட நிறைஞ்சும் எல்லாருக்கும் கொடுத்து 12 கூட நிறைய திருப்பி எடுத்துக்கொண்டு இந்த 12 சீசனும் வந்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரை தேடி போற மனுஷன் அவரை வாயிலிருந்து ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கும்? ஒரு மனுஷன் ஓடி வர ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் மகள் மறிச்சு போயிட்டாள். என் மகள், ஒரு தலைவன், ஒரு நாட்டினுடைய தலைவன், அவன் சொல்றான் வந்து இயேசுவை கேள்விப்பட்டதுனால, இயேசுவே என் மகள் செத்து போயிட்டாள், ஆசையா வளர்த்த மகள், எல்லா ஆஸ்திக்கும் அவள் தான், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அவள் செத்து போயிட்டாள். என் சொந்தமெல்லாம் சுத்தி நிற்குது, எப்படா கூட தாப்பம் உண்டு. ஆனா எனக்கு தாக்க விருப்பமே இல்லை. நீங்க அற்புதம் செய்யற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க வந்து என் மகள் மேல கையை மட்டும் வைங்க. என்ன செய்தா? வந்து என் மகள் மேல கையை மட்டும் வைங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த தலைவன் ஆண்டவர்கிட்ட அப்படியே தன்னை பணிந்து கொண்டான. வந்து ஆண்டவர் சொன்னாரு, பாபு வா போவோம். போகும்போது அங்க தாரை ஊதுகிறவர்கள் அந்த மூலதாளங்கள் அடித்துக் கொண்டு அப்படியே ஒப்பாரி, அது இறைச்சல். ஆண்டவருக்கு இதை பார்த்தோன்னு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு எல்லாரையும் அடிச்சு தந்து எல்லாம் வெளியே, எல்லாம் வெளியில போ சொன்னாரு. அவள் நித்திரையா இருக்கிறாள். எப்படி சொன்னாருன்னு, அவள் மறைக்கல, அவள் நித்திரையா இருக்கிறாள். அப்ப ஜனங்கள் எல்லாம் பார்த்து அவரை பார்த்து நகைத்தார்களாம். இங்க பாரு, செத்து போட்டு அவள் செத்து போயிட்டாளு. நாங்க இந்த தான தப்பட்டாலாம் போட்டு அடிச்சு பெரிய பட்டாளமா உட்கார்ந்து வளைச்சிருந்த கும்மி கத்து கத்தி ஒப்பாரி வச்சு கூட அவள் தூங்கி இருந்த எழும்பியிருப்பாள் இல்லையா? தூங்குற மனுஷன் எழும்பியிருப்பான். ஆனா ஏன் சொல்றாருன்னு, அவள் தூங்குறாள் ஐயா, அவள் மறைக்கல, தூங்கிட்டு இருக்கான். போயிட்டு அவளோட கைய பிடிக்கிறாரு. அவள் அப்படியே எழுப்பிட்டாள். ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே எழுப்பி உட்கார்ந்துட்டாள். ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம், இது என்னடா? ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை பார்த்தார்கள், வியந்து போனார்கள். அதுக்கு பிறகு அந்த இடத்துலயும் இயேசுடைய நாம மகிமை அடைய ஆரம்பித்தது. எனவே அருமையான காலை வேளை ஆண்டவர் நம்மோட பேசுகிற ஒரு காரியம், உங்களோட வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறாராம். அது இப்பொழுதே தோன்றும். நீங்களா அறிவீர்களா? ஆமென் சொல்லுங்களேன். நாங்க அறிகிறோம், நாங்க அறிகிறோம். நிச்சயமா ஆண்டவர் செய்வார். எப்படி செய்வாரா? எந்த சூழ்நிலை செய்வாரா? எப்படியாமா? நான் வனாந்திரத்திலே வழியையும், வனாந்திரத்துல என்ன இருக்கு? வனாந்திரத்துல வழி இருக்குன்றீங்களா? எப்படி இருக்கு அங்க? வனாந்திரம்
தண்ணீருக்கே இடம் இருக்காது, தண்ணீரே இல்லை. வெறும் அடியை பார்த்தா அனல் பறக்கும், காணல் நீர் மாதிரி இருக்கும். அங்க ஒண்ணு அங்க தண்ணி இருக்கு, அங்க இருந்து இங்க பார்த்தா இங்க தண்ணி மாதிரி தெரியும், அங்க இருந்து அங்க ஒண்ணு அங்கேயும் தண்ணி இருக்கு. வனாந்திரமான ஒரு இடத்துல ஆண்டு வழியை உண்டு பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கை அது வனாந்திரமா இருந்தாலும் சரி, அது அவாந்திர வழியா இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன செய்யலாமா? அதுல ஆறுகளை உண்டாக்க செய்வார். ஒரு பெண் தன்னுடைய பிள்ளை